வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லை, நைட் டின்னருக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த இன்ஸ்டன்ட் தோசை மாவு வந்து ரெடி பண்ணி பார்த்துருந்தேன். 1 கப்பு ரவா, 1 கப் வந்து அவல் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் நேரம் ஒரு 15 மினிட்ஸ்க்கு தண்ணியில் அப்படியே ஊற வச்சுக்கலாம். ஊறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் ரவையும் அவல் 2மே சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துருக்கேன், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கனால. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துட்டு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நைஸாக தோசை மாவு அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கணும். கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தோசை மாவு மாதிரியே கிடச்சிருச்சு. இதை வந்து ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுக்கலாம். இந்த தோசைக்கு பெஸ்ட்டு சைடிஷ் வந்து கார சட்னி தான். கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளி, வரமிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு, 4-5 பல்லு பூண்டு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அதை நல்லெண்ணெயில் தாளிப்பு போட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்தோம்னா சட்னி ரெடி ஆயிரும். தோசைக்கல் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம பன்னு மாதிரி தோசை ஊற்றிக்கலாம். ரொம்ப சாஃப்டாகவும் சூப்பராக இருந்துச்சு. நம்ம நேரத்தில் இன்ஸ்டண்ட்டாக தோசையும் சட்னியும் ரெடி பண்ணியாச்சு.